அர்ஜுனன் மற்றும் கர்ணன், விதியின் விளையாட்டு. குந்தி தேவி தனது இளமையில் சூரிய தேவனின் அருளால் ஒரு குழந்தையை பெற்றாள். ஆனால் சமூக அச்சம் காரணமாக அந்த குழந்தையை நதியில் விடுவிக்க நேர்ந்தது. அந்த குழந்தையை ஆதிரதன் என்ற தேரோட்டி கண்டுபிடித்து அவனை தத்தெடுத்து வளர்த்தான். அவனுக்கு கர்ணன் என்று பெயர் சூட்டப்பட்டது. பாண்டு மகாராஜாவின் மகனாக குந்தி தேவி தபஸ் செய்து இந்திர தேவரின் அருளால் அர்ஜுனனை பெற்றாள். கர்ணன் சிறுவயதிலேயே தன் திறமையை வெளிப்படுத்தினான். ஆனால் ராஜ குடும்பத்தினராக இல்லாததால் துரோணர் அவனை தன் சீடராக ஏற்க மறுத்தார். கர்ணன் பரசுராமரிடம் போய் சேர்ந்து வஞ்சகத்தால் அவரிடம் அஸ்திரங்கள் கற்றுக்கொண்டான். ஆனால் சாபம் காரணமாக அவன் அவற்றை மறந்துவிட நேர்ந்தது. அர்ஜுனன் சிறந்த வில் வீரராக வளர்ந்து குருகுலத்தில் அனைவரையும் கடந்து சென்றான். அர்ஜுனனின் திறமைக்கு சமமாக கர்ணன் தோன்றிய போது அவன் ஒரு சாதாரண தேரோட்டியரின் மகன் என்பதால் அவனை சண்டைக்கு அனுமதிக்க மறுத்தனர். துரியோதனன் கர்ணனின் திறமையை பார்த்து மகிழ்ந்து அவனுக்கு அங்க தேசத்தின் ராஜ்யத்தை வழங்கினான். மகாபாரத போர் முன்பு கிருஷ்ணன் கர்ணனை பாண்டவர்கள் தரப்பில் சேர முயன்றார். ஆனால் கர்ணன் துரியோதனனின் நட்பிற்கு மதிப்பளித்தார். கிருஷ்ணன் கர்ணனின் உண்மை வம்சாவளியை வெளிப்படுத்தினார். ஆனால் கர்ணன் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கடமையை நிறைவேற்றினான். குருக்ஷேத்திர போரில் கர்ணனின் தேரின் சக்கரம் நிலத்தில் புகுந்தது. அந்த நிமிடத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் அவனை வீழ்த்தினான். கர்ணன் வீரமரணம் அடைந்த பின் கிருஷ்ணன் பாண்டவர்கள் அனைவருக்கும் அவன் உண்மையான சகோதரன் என்பதை கூறினார். இந்த கதையின் மூலம் அர்ஜுனன் மற்றும் கர்ணனின் விதிகள் எப்படி மாறுபட்டன என்பதை காணலாம். கர்ணனின் தியாகம் என்றும் மறக்க முடியாதது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.